சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் ராஜ்யத்தின் துவக்கம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கான வேத வசனம் மத்தேயு 28:18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக சீஷர்களுக்கு காமிக்கும்போது ஒரு சிலர், அதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்குறோம், ஒரு சிலர் இயேசுவை விசுவாசித்தார்கள், சிலர் சந்தேகப்பட்டார்களாம். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் சொன்ன காரியம் என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் சரித்திரத்தையே ரெண்டாக பிளந்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு முன்பதாக, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக என்று சரித்திரமே ரெண்டாக பிளக்கப்பட்டது. இயேசு மரணத்தின் மேல் ஜெயமுள்ளவராக திரும்ப உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் என்று வீற்றிருக்கிறார். மரணத்தின் மேல் உள்ள ஜெயத்தை மாத்திரம் காண்பிக்கல, இயேசுவை மரித்தோர்லிருந்து உயிரோடு எழுப்பினதுனாலே தேவன் இயேசு தம்முடைய குமாரன் என்பதை பலமாய் ரூபித்தாராம். ரோமர் 1:5 வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறது மாத்திரம் உயிர்த்தெழுதல் அல்ல. இந்த உயிர்த்தெழுதல் காண்பிக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இயேசு ராஜாவாய் இருக்கிறார். பொதுவாக ஒரு யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வந்த உடனே பண்ட காலத்தில் ராஜாவுக்கு கிரீடம் வைத்து முடிசூட்டுவார்கள். அவருடைய ஆளுகையை, அதிகாரத்தை அங்கீகரிக்கிற விதமாக முடிசூட்டுவார்கள். அந்த ரீதியில் தான் இயேசு இங்கே சொல்லியிருக்கிறார், நான் மரணத்தை ஜெயித்தவராயிருந்து இப்பொழுது சகல அதிகாரமும் உடையவர்களாய், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் நான் உங்கள் முன்பாக வந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதல் காண்பிக்கிற ஒரு பெரிய காரியம், இயேசு மரணத்தை ஜெயித்தார், தேவனுடைய குமாரன் என்பதை மாத்திரமல்ல, இயேசு ராஜாவாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறார். அவர் பிசாசின் மேலே, பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே, பாதாளத்தின் மேலே ஜெயம் எடுத்தவராய் இன்று பிதாவின் வலது பார்சத்திலே இருந்து ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு கேட்க வேண்டிய முதல் காரியமே என்னன்னா, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள், என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்தார், நான் பாவத்திலிருந்து இரண்டாம் அக்கினி கடலாகிய இரண்டாம் மரணத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவை விசுவாசித்து அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். விசுவாசிப்பதனாலே நான் இன்னைக்கு தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் பரலோகத்துக்குரியவனாய் மாறிவிட்டேன் என்று விசுவாசிக்கிற நீங்கள், இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவரை ராஜாவாக, உங்களை ஆளுகை செய்கிற ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையே அதுதான். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, என்னுடைய உயிர்த்தெழுதல் காண்பிக்கிறது என்னன்னா, நான் ராஜாவாய் இருக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ராஜாவாக இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில அவர் ஆளுகை செய்கிறாரா? அப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற நிலை இருப்பீர்கள். நிறைய பேருக்கு இயேசுவை பாவ மன்னிப்புக்கென்று நான் விசுவாசிக்கிற என்னுடைய இரட்சகராக காண்கிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதும் ஒரு கேள்வி. அவர் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ராஜாவாகவும் இருக்க வேண்டும். இயேசு பூமியில் ஸ்தாபித்தது ஒரு மதத்தை அல்ல, ஒரு மார்க்கத்தை அல்ல, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்.
ஆனால்தான் வந்து அவர் செய்த பிரசங்கமே என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வழி விலகினவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இருந்த காலத்தில் ரோமர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தார்கள். யூதர்களுக்கு மேலே ராஜாவா இல்லை. அவர்கள் தேவன் ராஜாவாயிராதபடிக்கு சாமுவேல் காலத்துக்கு அப்புறமே அவர்கள் வந்து எங்களுக்கு தேவன் ராஜாவாக இருக்க வேண்டாம், மற்ற நாட்டில் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு மனிதன் ஒரு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டது நிமித்தம் அவர் ஒரு ராஜாவை நியமித்து அங்கேயே தாவீதின் காலத்தில் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன் என்று. நித்திய நித்திய காலமாய் தாவீதின் வம்சத்தில் வருகிற இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராக இருக்க போகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக இயேசு வந்து ஸ்தாபித்தது அந்த காலத்தில் ஒரு பூமிக்குரிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை அல்ல, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்த ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்தகார இருளின் ராஜ்யத்தில் இருந்தவர்கள் இயேசுவை விசுவாசிப்பதனால பிதாவினால் நாம் இன்னைக்கு அவருடைய அன்பின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் வேற ஒரு மதத்திலேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாக இருந்தவன் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த ராஜ்யத்தில் இருக்கும்போது ராஜாவுக்கு கீழ்ப்பட்டவர்களாக நான் வாழ வேண்டும். இயேசு உயிர் தந்தால் என்று சொல்லி ஈஸ்டர் அன்னைக்கு மாத்திரம் நான் கொண்டாடிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, நான் நினைக்கிறபடி என் வாழ்க்கை என் இஷ்டம் அப்படின்னு வாழுகிறது கிறிஸ்தவம் அல்ல. நான் வீட்டில் தனிப்பட்ட விதத்தில் வீட்டில் வேலை செய்யும் போதும் அலுவலகத்திலேயோ வியாபாரத்திலேயோ எங்கே நான் வேலை செய்யும் போதோ ஊழியம் செய்தாலுமே என் இஷ்டம், நான் நினைக்கிறது எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அப்படின்னு இல்லை, அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் நான் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். அவர் என்னுடைய ராஜாவாக இருக்கிறார், நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன். ஊழியம் செய்தாலுமே சரி, வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, வெளியில் தொழிலோ வியாபாரமோ எது செஞ்சாலும் சரி, எல்லாம் அவர் சொல்படி உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பதுதான் நம்முடைய நோக்கமும் ஜபமும் வாஞ்சையுமா இருக்கணும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அவருடைய சித்தம் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். எனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ எது நன்மையாக தோன்றுகிறதோ அதை நான் செயல்படுத்துகிறவனாக இருந்தால் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்பதற்கு ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். கிறிஸ்தவர்கள் செய்கிற பழக்கங்கள் எனக்கு இருக்கலாம், பக்திக்குரிய கிரியைகளை செய்யலாம், ஆனால் அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறாரா இல்லையா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புகிற நீங்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராகிறார். அதனால தான் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவருக்கு என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய திட்டங்களில், என்னுடைய யோசனைகளில், என்னுடைய தீர்மானங்களில் அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். தேவன் அநேகரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் உங்கள் சுய தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் சுய விருப்பங்களை அவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து, ஆகிலும் என் சுத்தம் அல்ல உம் சுத்தம் நிறைவேறட்டும் என்று நீங்கள் அர்ப்பணித்தால் தேவனுடைய திட்டம் உங்கள் திட்டத்தை காட்டிலும் மிக உயர்ந்ததாக இருக்கும், அது நிறைவேறும். தேவனை அறியாதவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருக்கலாம், திட்டத்தை அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடையவர்கள் என்று சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாக, திட்டத்தை அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய ஆவியானவர் தான் அறிந்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர்கள். அவர் சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். தேவ சத்தத்தையே நான் கேட்கறது இல்லையே,
தேவ சித்தம் என்ன என்பது எனக்கு தெரியலையே, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவனே உம்முடைய சத்தத்தை கேட்கிற செவிகளை எனக்கு தருவீராக, உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. அப்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது என்றால், அவர் ராஜாவாய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் ஆளுகை செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும். இயேசுவின் உயிர்த்தெழுதல் காண்பிக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த ராஜ்யம் மரணத்தை ஜெயித்து விட்டது. ரோமர் 6:9 வாசிக்கிறோம், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. பிசாசு மனித குலத்தின் மேல் வைத்திருந்த பெரிய ஒரு ஆயுதம் என்ன? மரணம். பாவத்தின் சம்பளமாக மரணம் வந்தது. ஆதாம் பாவம் செய்தான். பாவத்திலே பிறந்தவர்கள், பாவம் செய்தவர்களுக்கு பலனாக கொடுக்கப்படுவது மரணம். சரீர மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வாழ்ந்த காலத்திலே கடைசி வரைக்கும் தேவனோடு நாம் உறவில்லாதவர்களாக இருந்தால், ரெண்டாவது மரணத்தையும் அக்கினி கடல் நரகத்தையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கும். தேவன் இயேசு மூலமாய் செய்த ஒரு காரியம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிறைவேற்றின ஒரு காரியம் என்னன்னா, மரணத்தின் மேல் ஒரு ஜெயம். பிசாசு மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவராக, எந்த மனுஷன் பாவம் செய்து மரித்தாலும் இந்த மனிதன் எனக்குரியவன் என்று அவர்களை மரணத்துக்குள்ளாக பிடித்து சிறைப்பிடித்து வைத்திருந்தான். யாரும் மரித்தவர்கள் திரும்ப உயிரோடு எழுந்து நித்திய காலமாய் வாழ்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தேவன் மனுகுலம் மரித்தவர்களாக அல்ல, நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக இருந்தார். அதற்காக தம்முடைய குமாரனை மாம்சத்தில் அனுப்பி தேவ சித்தத்தை நிறைவேற்றி பாவமே செய்யாதவராக, பாவமே அறியாதவராக அவர் வாழ்ந்து மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தபடினால மரணத்திலிருந்து திரும்ப உயிரோடு எழுப்பினார். ஏன்னா பாவம் செய்யாதவருக்கு பலனாக மரணம் கொடுக்கப்பட முடியாது. அதனால மரித்தவரை திரும்ப உயிரோடு எழுப்பினார். ஒரு ஜெயில் இருக்கு, அந்த ஜெயிலிருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் இயேசு அந்த ஜெயிலை உடைச்சி, அந்த கேட்டெல்லாம் உடைச்சி அவர் வெளியே வந்துட்டாரு. அவர் வரும்போது என்ன பண்றார்? கேட்டை திறந்து வச்சிருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணி எல்லாரும் அந்த ஜெயிலை விட்டு வெளியில வரலாம். அதே மாதிரி மரணத்தை விட்டு ஜெயித்தவர்களாக நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நமக்கு ரெண்டாவது மரணம் கிடையாது. இயேசு வரும்போது இந்த அற்பமான சரீரம் மகிமையின் சரீரமாக மாறப்படும். இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டார் என்று சொல்லும்போது அந்த மரணத்தின் ராஜ்யத்துக்கு இன்னும் அதிகாரம் இல்லை, பிசாசின் ராஜ்யத்துக்கு அதிகாரம் இல்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்தில், ஜீவன் உள்ள ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன் என்பது வெளிப்படுகிறதா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கு? கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்லி கொண்டால் என்னை நான் எப்படி வாழ்ந்து கொள்கிறேன்? இன்னும் பிசாசுக்கு மரணத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறதாக நான் பயத்தில் வாழ்கிறேனா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், இங்கு ஆளுகை செய்கிறவர் தேவன்தான், இந்த ராஜ்யத்தில் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு அதிகாரம் இல்லை, வியாதிக்கு அதிகாரம் இல்லை, பிசாசுனுடைய எந்த கிரியைக்கும் அதிகாரம் இல்லை, பிசாசின் சகல சத்துவத்தின் மேலும் தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்ற அறிவோடு விசுவாசத்தோடு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புகிறவர்களாக இருந்தா மரணத்தின் மேலேயோ வேற எந்த காரியத்தை குறித்தோ பயப்படுகிறவர்களாக அல்ல. இயேசு மரணத்தின் மேல், பாதாளத்தின் மேல், பாவத்தின் மேல், பிசாசின் மேல் ஜெயம் எடுத்தவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகையில் இருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு தைரியத்தோடு வாழ்கிறவர்களாக இருக்கு. என்ன பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை,
நான் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவனாய் வாழ்ந்து இருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் பயப்படக்கூடாது. அதனால தான் பிசாசின் சகல வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அவர் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தவராக சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை, மரணத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை, நித்திய ஜீவன் உங்களுடையது. பூமியிலே இப்போ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் இன்னும் இப்போ பிசாசுக்கு, மரணத்துக்கு, வியாதிக்கு, இந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது சொல்வதில் ஒரு அர்த்தமே இல்லை. அப்படி அல்ல. இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்தவராக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். உங்கள் பயத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர்கள். என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் நீங்கள் வாழ்கிறவர்களாக இருந்தால் இவை எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கும் ஜெயம் உண்டு. ஒரு ராஜாவாக இருக்கிறார், பிசாசை ஜெயித்தவனாக இருக்கிறார். அவருடைய ஆளுகையில் இருக்கும்போது தோத்து போன ஒரு சத்ரு உங்களை ஆட்கொள்ள அவர் இடம் கொடுப்பாரா? இந்த ராஜா, ஜெயித்த ராஜாவுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்கள் இருந்தால் பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. அப்படி வாழுங்கள். இயேசு ஜெயித்து விட்டார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ளவர்களாக இருப்பீர்கள். அந்த விசுவாசத்தில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் காண்பிக்கிற காரியம் என்னன்னா, முதலாவதாக பார்த்தோம், இயேசு ராஜாவாய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்பதை காண்பிக்கிறதா இருக்கு. மூணாவது என்னன்னா, ரோமர் 6:4 வாசிக்கிறோம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டது நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு மாத்திரமல்ல, இப்பொழுது வாழுகிற இந்த வாழ்க்கையிலே நான் புதிதான ஒரு ஜீவன் உள்ளவனாய், வெற்றி உள்ளவனாய் வாழும்படியாக தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இயேசுவை பார்க்கும்போது பிசாசுக்கோ மரணத்துக்கோ பாவத்துக்கோ அவர் மேல் அதிகாரம் இல்லாதது போல நானும் பூமியிலே ஜெயித்தவனாக, தோற்று போனவனாக வாழ்வதல்ல, பிசாசினால் தோற்கடிக்கப்பட்டவனாக, பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டவனாக, வியாதி மரணம் போன்ற பிசாசின் கருவிகளினாலே வறுமையினாலே தோற்கடிக்கப்பட்டவனாக, இவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாக வாழ வேண்டும். திடீர்னு ஒரு 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 ஊரில் இல்லைன்னா ஒரு ஏரியாவில் சம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அங்கே உள்ள சப்ஸ்டேஷன், இபி சப்ஸ்டேஷன் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்களாகவே எலக்ட்ரிசிட்டி இல்லை, இருட்டிலேயே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் அது ஒரு வாரம் 2 வாரம் கழித்து அங்கே அது சரி பண்ணிட்டாங்க, இப்போ பவர்லாம் லைட்லாம் வந்துடுச்சுன்னா எப்படி வாழும்? அந்த 2 வாரங்கள் என்ன பண்ணியிருப்போம், லைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவத்திலாம் வச்சு கரண்ட் இல்லாததுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். ஆனால் கரண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு கரண்ட் இல்லாத போது எப்படி வாழ்ந்தனோ அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பேனா? இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு உயிரோடு எழுந்தவராக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை எனக்கு இருக்கிறது என்ற ரீதியிலே அதை பயன்படுத்துகிறவனாக நான் வாழ வேண்டும். இன்னும் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாதது போல நான் வாழுகிறவனாக இருக்கக்கூடாது. இன்னும் பிசாசுக்கு, வியாதிக்கு, தரித்திரத்துக்கு, பாவத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில்
அதிகாரம் உடையவர்களாக நான் இடம் கொடுக்கிறவனாக நான் வாழக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்தார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது என்ற ரீதியிலே நான் அவருடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிறவனா இருக்கும். எனக்குள்ளாக இயேசு வாழ்கிறார், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று நான் சொல்லுகிறவனாய் இருந்தால், விசுவாசிக்கிறவனாய் இருந்தால், நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை விளங்கத்தக்கதாக புதிதான ஒரு வாழ்க்கை வாழணும். தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற வாழ்க்கை சிறந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய வாழ்க்கை மூலமாக வெளிப்படுகிறதா இருக்கணும். அப்பொழுது நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன். இயேசுவின் உயிர்த்தெழுதல் காண்பிக்கிற ஒரு காரியம் என்னுடைய இயேசுனுடைய வாழ்க்கை மாறிவிட்டதே. அதற்கு முன்பதாக அவர் அழிவுக்கு எதுவான அந்த மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஸ்தானம் மாறிவிட்டது. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராக பிதாவின் வலது பாரசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய், சீஷராய், உடன் சுதந்திரவாளிகளாய் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டும். பாவத்திலிருந்து நான் விடுபட்டவன் என்பது மாத்திரமல்ல, அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அப்படியே நானும் ஆளுகை செய்கிறவனாக இருக்கணும். மனுஷனை படைச்சி ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நோவாவுக்கு திரும்ப கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். அதே மாதிரி நான் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்கிறவனாக, காண்பிக்கிறவனாக, ஆளுகை செய்கிறவனாக இருக்க. மற்ற மனிதர்களை ஆளுகை செய்வதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் இருக்க வேண்டும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வத வேண்டும் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது, நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உங்களுக்கு சொல்லப்படுகிற சுவிசேஷம் என்னன்னா, நீங்கள் தோற்று போன ஒரு வாழ்க்கை அல்ல, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிற புதிதான ஜீவனை வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்கு முன்பாக, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்தது வாழ்க்கையை போலவே பாவங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்ற தோல்விகள், வியாதிகள், விக்கனங்கள், வறுமை, அடிமைத்தனங்கள் அப்படியே இன்னும் இருக்கு அப்படின்னு இல்லை. என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாவற்றின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இயேசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுது நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள். என்னுடைய வார்த்தைகள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கை காண்பிக்கவில்லை என்றால் அது அர்த்தம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வெறும் வாயின் வார்த்தைகள் அல்ல, கிரியைகள் அல்ல, வாழ்க்கையில் வல்லமையில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவதாக உணர்ந்து விசுவாசித்து அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாக, வாழ்கிறவர்களாக இருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்களாக. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது இங்கே வாசித்த வசனத்தின்படியாக அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உயிர்த்தெழுந்தவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷமாக சொல்லுங்கள். இயேசு உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர் தம்மை காண்பித்தாராம். அந்த 40 நாள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கிறோம், அவர் 40 நாள் அளவும் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களோடு பேசின காரியம் என்னன்னா, போதித்த காரியம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் அவர்களோடு பேசி உபதேசித்து கொண்டிருந்தார். அதற்கு முன்பதாக 3 வருஷமும் அவர் உபதேசித்தது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். உயிர்த்தெழுந்த பிறகும் வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 1:3 அந்த 40 நாள் அளவும் சீஷர்கள் திரும்பவும் அவர் கற்றுக் கொடுத்த காரியம்,
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் 8வது வசனத்தில் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேனே, இந்த காரியங்கள்லாம் நீங்கள் போய் உலகத்துக்கு எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், உலகத்தின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த சாட்சியாக இருக்கத்தக்கதான பலனை அவர் தருவார். இந்த ராஜ்யத்தின் வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாக நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுட்டு போல, என்னை போல வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அவர் வருவார். நீங்கள் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை வாழ்வதற்கு, ராஜ்யத்தின் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, எனக்கு சாட்சியாக இருப்பதற்கு நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், ஆளுகை செய்கிறவராக இருக்கிறேன், ராஜாவாக இருக்கிறேன் என்பதற்கு சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம், ராஜ்யம் வந்தாயிற்று, துவங்கி விட்டது, தேவன் ராஜாவா இருக்கிறார் என்பதை நான் வாழ்ந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அதை அறிவிக்கவும் வேண்டும். ஆனால் தான் வேதம் நமக்கு கொடுக்கிற பேர், நாம் இயேசுவுக்கு ஸ்தானாதிபதிகளாக, அம்பாசிடர்ஸராக இருக்கோமா. அதாவது ஒரு அமெரிக்காவுடைய தூதரகத்தில் அமெரிக்காவுடைய அம்பாசிடர் இருக்கிறாருன்னா அவர் என்னத்தை இங்கே செய்கிறாருன்னா, தன்னுடைய ராஜ்யத்தின் அமெரிக்கா கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த அமெரிக்காவை குறித்து அந்த பிரதிநிதியாக அவர் இங்கே இருக்கிறார். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, இயேசு ஆளுகை செய்கிற அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வேலை என்னன்னா, அந்த ராஜ்யத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மரணத்தின் மேலே ஜெயம் உடைய ஒரு ராஜா ஆளுகை செய்கிற ராஜ்யத்தில் இருக்கிறோம், இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க. இந்த ராஜ்யத்தில் வந்தால் அந்த ராஜ்யத்தின் நன்மைகள் என்ன? அந்த உலகத்தின் அந்தகார இருளில் இருக்கிற வாழ்க்கை இல்லை, இம்மையிலே உங்களுக்கு நன்மையும், முடிவிலே இந்த விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்கிறவர்களாக இருந்தால் முடிவிலே நித்திய ஜீவனும் உங்களுக்கு உண்டு. இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிற சத்தியம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த ராஜ்யத்தை குறித்து, இயேசு எந்த ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரோ அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது அவர். இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது இயேசுக்கு எப்படி இந்த அற்பமான சரீரம், மாம்ச சரீரம் மாறி ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல ஒரு நாளிலே எனக்கு ஒரு மகிமையான சரீரத்தை நான் சுதந்தரிப்பேன், அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் அவரை தரிசிப்பேன் என்ற ஒரு நிச்சயம் கொடுக்கப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும்போது எதிர்காலத்தில் ஒரு மகிமையான ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நித்திய காலமாய் நாம் அவரோடு கூட வாழப்போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம் என்பதை நமக்கு ஜீவ நம்பிக்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம். அது இம்மைக்காக மாத்திரம்தான் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதல்ல, நித்தியத்துக்காகவும் நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்பதை நான் அறிந்து உணர்ந்தவனாக இந்த பூமியில் வாழ வேண்டும். நான் தேவனை நேசிக்கிறேன், அவரை தேடுறேன். எதுக்காக? இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்ல, இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்வார், பரிபூர்ண ஜீவனை நாம் அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுகிறார். அதை நான் ஏற்கனவே பரிபூர்ண ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை விசுவாசித்து அதை நான் சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் சுதந்திரிக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இம்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் நான் முடிவிலே சுதந்திரிப்பேன். அப்பொழுது தேவன் என்னுடைய உள்ளான மனுஷன் என் ஆத்மாவை மாத்திரம் ரட்சித்தார்ன்றல, என்னுடைய சரீரத்தையும் அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இந்த அற்பமான அழிவுக்கு ஏதுவான இந்த சரீரம் மகிமையான அழியாமையை தரித்து கொள்ளும் என்பதை நான் அறிந்து உணர்ந்தவனாக அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு வாழ வேண்டும். அதுதான் கிருபை நமக்கு போதிக்கிறதா இருக்குது. அதனால தான் நான் உலகத்தில் இருக்கிற பாவத்தையும் நான் அவபக்தியும் நான் நேசிக்காமல் தேவ பக்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, அவர் வரப்போகிறார். எப்படி இயேசு உயிர்த்தெழுந்து மேலே போகும்போது எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார்.
நாம் அவரை போல மாறுவோம், அவரோடு கூட என்றென்றைக்குமாய் வாழுவோம் என்ற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு நான் வாழுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் என்னதான், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிற நான், அவர் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் என்று நம்புகிற நான், அவர் வரப்போகிறார் என்பதை எதிர்பார்த்தவனாய் நான் வாழ வேண்டும். அதை குறித்த எந்த எண்ணமும் இல்லாமல் வெறும் இன்னைக்கு என்னுடைய தேவைகள், என்னுடைய சுகம், பலன், என்னுடைய வளர்ச்சி, நான் இம்மைக்குரிய காரியத்திலே மாத்திரம் சிந்தித்து கொண்டு வாழ்கிறவனா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் போது நம்முடைய கண்ணோட்டம் நோக்கமெல்லாம் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்பதை அறிந்தவனாய் உணர்ந்தவனாய் நான் பூமியில் வாழ வேண்டும். அதை அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிறவனாக இருக்கணும். அப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாறிடும். என்னுடைய லைஃப் ஸ்டைலே காமிக்கும் நான் இவ்வளோதான், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்கிறேன்னா, இல்லைனா மறுமை என்று ஒன்று இருக்குது, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்தவனாய் உணர்ந்தவனாய் எதிர்பார்த்து வாழ்கிறனா இல்லையா என்பதை காமிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்கால நித்திய ஜீவன் ராஜ்யத்தின் வாழ்வு இருக்கிறது. இப்போ நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அந்த ராஜ்யத்தின் ஒரு ஃபோர்டேஸ்ட், அவ்வளோதான், ஒரு சாம்பிள். அந்த வாழ்க்கையின் அச்சாரமாக, கேரண்டியாக தான் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு புதிதான ஜீவன் இருக்கும்போது, உறவு இருக்கும்போது, ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது, அவருடைய ராஜ்யத்தில் நான் இன்னைக்கே அவருடைய சித்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்னா நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வேன் என்ற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அந்த நிச்சயத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் உங்களோடு இந்த நாளிலே பேசியிருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு சாட்சியாய் வாழுங்கள். அந்த ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவியுங்கள். முடிவிலே நித்திய ராஜ்யத்திலும் பங்குள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக, ராஜாதி ராஜாவாக பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்வீராக. தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும். பிசாசுக்கும் வியாதிக்கும் மரணத்துக்கும் பயந்து வாழ்கிறவர்களாக அல்ல, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ராஜ்யத்தின் புதிதான வாழ்க்கையை வாழ ஆண்டவரே அவர்களுக்கு கிருபையும் பலனையும் விசுவாசத்தையும் தருவீராக. ஆண்டவரே, நித்தியத்தை குறித்த ஒரு நிச்சயத்தோடு வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். நடத்துங்க. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இவர்கள் இருக்கட்டும். எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.